திருமூலர் வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள். அன்பு மாணவர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியம், அபரிமிதமான செல்வ வளம், இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு, இவை அனைத்தையும் நிறைவாக பெற்று வளமோடு வாழ வாழ்த்துக்கள். சிவாய. வாழ்த்துக்கள். மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆடியோ வீடியோ கரெக்டாக இருக்கா? ஆன்சர் பண்ணுங்க. சிவம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா அனைத்தின் மூலம்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அணு, சக்தி, பஞ்சபூதம், கிரகங்கள், ஜீவராசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த பிரபஞ்சத்துடைய மூலமே சிவம் தான். அந்த சிவத்தை நாம் உணர 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 நமக்கு என்னென்ன வேணுமோ அதை அடையக்கூடிய வழிகளும் நமக்கு எளிமையா தெரியும். அதாவது செல்வம் படைத்தவனுக்கும் வறியவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ரெண்டு பேருக்குமே பணம் தேவை. வறியவனுக்கும் பணம் தேவை, செல்வந்தனுக்கும் பணம் தேவை. வறியவனுக்கு தனக்கு தேவையான செல்வத்தை எப்படி அடையணும்னு தெரியல. ஆனா பணக்காரனுக்கு தனக்கான செல்வத்தை அடையக்கூடிய வழி அவனுக்கு தெரியுது. இதுதான் வித்தியாசம். அப்ப நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய திறனை, வழிகளை அறியக்கூடிய அறிவின் திறன் தான் சிவம். அப்ப நீ சிவத்தை எந்த அளவுக்கு உணர்தையோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தை சூட்சமமா புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம மனைவி உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கலாம், குழந்தைகளோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கலாம், நம்முடைய கஸ்டமர்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிடலாம். மொத்தத்தில் அடுத்தவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்மளால துல்லியமாக உணர முடியும். அவங்களுடைய தேவைகளை நாம பூர்த்தி செய்யும் பொழுது அதுதான் விற்பனை, அதான் பிஸ்னஸ். இந்த உலகத்தில் உள்ள பிஸ்னஸ்மேன் எல்லாருடைய நோக்கம் என்ன? கஸ்டமர்களுடைய தேவையை அட்வான்ஸா புரிஞ்சுக்கணும். கஸ்டமர் சொல்லாமலே அவங்க தேவையை பூர்த்தி பண்ணணும். இதைத்தான் உபரி பயன்பாடுன்னு சொல்றது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவராசிகளை துல்லியமா உணர்ந்து கொள்வதற்கான வழியை கொடுப்பது சிவம். எதை பார்த்தாலும் உனக்கு புரியும், எந்த சப்ஜெக்டை சிந்திச்சாலும் உனக்கு தெரியும். நீ எதையும் படிச்சு தெரிய வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு விஷயத்தை நினைச்சனா போதும். ஏமனா இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து நிகழ்வுகளும் காலம்னு சொல்லக்கூடிய டயத்தில் ரிஜிஸ்டர் ஆகுது. அதை தெரிஞ்சுக்கிடணும்னா மனசை தூழ்மை நிலைக்கு கொண்டு போகணும். அந்த தூழ்மை நிலை தான் சிவம். அப்ப நீங்க இந்த சிவ தியானத்தை எந்த அளவுக்கு பண்றையோ அறிவு சூட்சமமா போகும். சூட்சமமான அறிவை கொண்டு உனக்கான உடல் ஆரோக்கியம், அபரிமிதமான செல்வம், உன் மனசுக்கு பிடிச்ச உறவு, இதை நீ முழுமையா கட்டமைக்கணும். சிவம் அப்படிங்கிறது துறவு கிடையாது, அனைத்தையும் அனுபவித்த திருப்தி. சிவம்ங்கிறது எல்லாத்தையும் அனுபவிச்சு திகட்ட அனுபவிச்சு போதுண்டா. திருப்தியின் உச்ச நிலை தான் சிவம். சித்தர்கள் சிவனை வழிபாடு பட்டதுக்கு காரணம் என்னன்னா, நானும் சந்தோஷமா இருக்கணும், நானும் திருப்தியா இருக்கணும். அதுக்கு தான் சித்தர்கள் வழிபாடு பண்ணாங்க. அதுக்கு தான் நம்ம இந்த தியானம் பண்றோம். இதைத்தான்
உங்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு மகா சொர்ண பைரவ தீட்சையா கொடுக்குறோம். ஏன்னா நாங்கள் அதை நான் அனுபவிக்கிறேன். என் ஈசனின் எல்லையற்ற கருணையினால, அவனிடம் அருள் என்னும் பிச்சையினால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். என்னுடைய 57 வயதிலும் எந்த ஒரு சரீரமும், அதாவது எந்த ஒரு உடல் வேதனையும் இல்லாமல் ஒரு 20 வயது வாலிபனை போல் என் ஈசனின் திருவருளால் நான் இருக்கிறேன். என்னால் ஆக வேண்டியது ஒன்றுமல்ல, என் அப்பன் என்னை வழி நடத்துகிறான். இது கர்வத்தால் சொல்லவில்லை, ஈசனை அடைவதால் கிடைக்கும் பாக்கியத்தை சொல்கிறேன். என்னுடைய கடுகளவு உழைப்பிற்கு இமயமளவிற்கு செல்வத்தை என் ஈசன் கொடுத்து கொண்டு இருக்கிறான். அளப்பரிய செல்வத்தை கொடுக்கிறான். 3, என் இதயத்திற்கு பிடித்த மனிதர்களை மட்டுமே நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேன். என் இதயத்திற்கு பிடித்த மனிதர்களோடு மட்டுமே வாழ்ந்து கொண்டு திருப்தியாக இருக்கிறேன். இது என் ஈசனின் திருவடியை வணங்குவதால் இந்த நாயேனுக்கு கிடைத்த பொக்கிஷமாக கருதுகிறேன். அதனால இந்த சொர்ண பைரவ தீட்சை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு, உங்களுடைய அளப்பரிய செல்வத்திற்கு, உங்க மனசுக்கு பிடித்த உறவுகளை அடைவதற்கான வழிகளை சொல்றதுக்கு தான். வாழ்த்துக்கள். திங்கட்கிழமை கிளாஸில் சந்திப்போம். அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிவாய நம. சிவா.